கண்ணியமானவர்களே, அவ்வளவு ஒரு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் கியாமத்துடைய நாளை ஆரம்பிக்கும் போது மஹ்ஷர் மைதானத்துக்கு ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு தோற்றத்தில் கொண்டு வருவார். உலகத்தில் பயான்களை கேட்கவில்லை, உபதேசங்கள் கேட்கவில்லை, நல்ல விடயங்கள் காதுக்கு ஏறாத மனிதர்கள், நல்ல விடயங்களை புறக்கணித்து வாழ்ந்த மனிதர்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் குருடர்களாக எழுப்பாட்டுவார். குருடர்களாக அல்லாஹ் எழுப்பாட்டுவார். கேட்பார் அல்லாஹ்விடத்தில், قال رب لما حشرتني أعمى وقد كنت بصيرا. யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நான் பார்வையுள்ளவனாக இருந்தேன், என்ன காரணத்துக்காக என்னை குருடனாக எழுப்பாட்டுகிறாய் என்று கேட்பார். அல்லாஹ் சொல்வான், لما حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها. அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் எங்கட அத்தாட்சிகள் உங்களிடத்தில் வந்துச்சு, எங்களுடைய விடயங்கள் நல்ல உபதேசங்கள் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டது. ஃபனசீதஹா, அதனை நீங்கள் மறந்து வாழ்ந்தீர்கள், உபதேசங்களை வாழ்க்கையில் மறந்து வாழ்ந்தீர்கள். எனவே வகதாலிகல் யௌம துன்சா, இன்றும் நீங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார். இதேபோல் உலகத்தில் கொலை செய்த மனிதர் உலகத்தில் கொலையாளியாக இருந்தார் அல்லது ஒரு கொலைக்கு உதவியாக இருந்தார், இவரை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் மனிதர், இவர் மூலமாக கொலை செய்யப்பட்ட மனிதர், இவரை அப்படியே இவருடைய முடியை பிடித்து அப்படியே முள்வெளிகளின் மூலமாக இவரை இழுத்து கொண்டு வருவான். இரத்தம் வடிய இழுத்து கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் இவரை ஒப்படைப்பான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் வியாபாரத்தில் மோசடி செய்தவன், கொடுக்கல் வாங்கலில் மோசடி செய்தவன், அநியாயம் செய்தவன், கியாமத்துடைய நாளையில் இவனை அல்லாஹ் தான் அநியாயம் செய்த அனைத்து பொருட்களையும் இவன் அல்லாஹ்விடத்தில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் இவனை எழுப்பாட்டுவான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையில் அதிகமாக யாசகம் செய்தவன், தேவையை விட அதிகமாக யாசகம் செய்தவன், அதிகமாக மக்களிடத்தில் கேட்டு தெரிந்தவன், இவனை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டும் போது உடம்பில் எந்த ஒரு சதையும் இல்லாமல் அல்லாஹ் எழுப்பாட்டுவான். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழக்கூடிய காலத்தில் பிராணிகளாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய விடயத்தில் அநியாயம் செய்தவன், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய ஹக்குகள் விடயத்தில் ஒட்டகத்தை வளர்த்திருக்கிறார், அந்த ஒட்டகத்துக்கு சரியான முறையில் சாப்பாடு கொடுக்கவில்லை, அப்படி அந்த ஒட்டகம் இறந்து போகிறது. ஆனால் கியாமத்துடைய நாளையில் அதே ஒட்டகம் நல்ல முறையில் கொளுத்த நிலையில் வந்து இந்த மனிதனை மிதிக்கக்கூடிய நிலைமையில் இவன் மஹ்ஷர் மைதானத்துக்கு வருவான். கண்ணியமானவர்களே, இப்பொழுது மஹ்ஷர் மைதானத்துக்கு இவரை 2 பேர் கூட்டிக் கொண்டு போவார்கள். ஒரு மலக்கு, அவருடைய பேர் சாயிக், இவர்தான் இவருடைய கபரிலிருந்து இவரை மஹ்ஷர் மைதானம் வரை கூட்டிக் கொண்டு போவார். இவர்தான் டிரைவராக இருப்பார், வாகனத்துடைய டிரைவராக இருப்பார். 2வது மலக்கு ஷஹீத், இவர் ரிப்போர்ட்டராக இருப்பார். அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதனுடைய அவ்வளவு ரிப்போர்ட்டுகளையும் ஒப்படைக்கக்கூடியவராக இருப்பார். 1வது சாயிக் இவரை கூட்டி சென்று 40 வருடங்களுக்கு பின்னால் தான் 2வது ரிப்போர்ட்டராகிய ஷஹீத் இவரை கூட்டி கொண்டு போவார். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு இடைப்பட்ட காலத்தில் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அவனுடைய தலைக்கு மேலால் அல்லாஹ் சூரியனை கொண்டு வந்து நிமித்தாட்டுவான். ஒரு மனிதன் எந்த அளவு பாவம் செய்திருக்கிறானோ, உலகத்தில் அவன் செய்த அளவு பாவத்தினுடைய அளவுக்கு அல்லாஹ் அந்த மனிதனை வியர்வையால் நலைய வைப்பான். கண்ணியமானவர்களே, சில மனிதர்கள் முட்டங்கால் வரையிலும், சில மனிதர்கள் கரண்டை கால் வரையிலும், சில மனிதர்கள் இடுப்பு வரையிலும், சில மனிதர்கள் கழுத்து வரையிலும் வியர்வையால் நலைந்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அமல் இபாதத்துகளின் மூலமாக, நல்ல விடயங்களின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நல்ல இடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கியாமத்துடைய நாளையில் கேட்கக்கூடிய கேள்வி கணக்கிலிருந்து தப்புவதற்காக வேண்டி நாங்கள் நிறைய அமல் இபாதத்துகள் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், பலஸ்தீன், ஜோர்தான், சிரியா போன்ற பிரதேசங்கள் தான் இந்த மஹ்ஷர் மைதானம் அமைக்கப்படும். இப்படி பிரதேசங்கள் தான் இந்த மஹ்ஷர் மைதானத்தை அல்லாஹ் உருவாக்குவான். இப்பொழுது மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் நிறுத்தாட்டுவான். வலது பக்கம் பார்ப்பார், இவருடைய நல்ல அமல்கள் இருக்கும், இடது பக்கம் பார்ப்பார், இவருடைய பாவங்கள் இருக்கும். கண்ணியமானவர்களே, முன்னால் பார்ப்பார், ஒரு பெரிய ஒரு தராசு வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய அமல் இபாதத்துகளை நிறுக்கப் போகிறான். தராசின் மூலமாக நரகத்தை சற்று எட்டி பார்ப்பார். தகாது தமையஸு மினல் கைஸ், நரகம் கோபத்தால் கொதித்துக் கொண்டிருக்கும். அவசரமாக இந்த மனிதனை நரகத்துக்குள்ளால் கொண்டு வந்து போடுங்கள் என்று ஹல் மின் மஸீத் கத்திக் கொண்டிருக்கும். நான் பசியாளியாக இருக்கிறேன்,
தாகத்துடன் இருக்குகிறேன், எனவே பாவிகளை நரகத்துக்குள்ளால் கொண்டு வந்து போடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கும் நரகம். கண்ணியமானங்களே, இப்பொழுது அல்லாஹ் இவருடைய நல்ல அமல்களை தராசுடைய வலது பக்கத்திலும் எடுத்து வைப்பார். கண்ணியமானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், யாருடைய நன்மையுடைய தட்டு கணத்தால் அதிகரிக்கிறதோ, யாருடைய நன்மையுடைய தட்டு கணத்தால் அதிகரிக்கிறதோ அவருக்கு சந்தோஷம்தான். அவர் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கையிலே அவர் இருப்பார், அவருக்கு சந்தோஷம். உடனே அல்லாஹ் அவரை அழைத்து அவருடைய பட்டோலைகளை அல்லாஹ் வலது கையால் கொடுப்பான். அவருடைய பட்டோலையை அல்லாஹ் அவருடைய வலது கையில் அல்லாஹ் கொடுப்பான். இப்பொழுது பெரிய சந்தோஷத்தினால் என்ன தெரியுமா செய்வார்? தனது பட்டோலைகளை முழு மக்களுக்கும் எடுத்து வாசித்து காட்டுவார், முழு மக்களிடத்திலும் எடுத்து வாசித்து காட்டுவார். மக்களிடத்தில் சொல்லுவார், என்ன தெரியுமா, எனக்கு தெரியும் இப்படியான நாளை நான் சந்திப்பேன், இப்படிப்பட்ட கியாமத்து நாளை நான் சந்திப்பேன், எனவே இதை நான் தெரிந்து வைத்திருந்தேன், அதற்குரிய தயாரிப்பும் செய்துவிட்டு தான் வந்தேன் என்று சொல்லுவார். இன்னி ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية. அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுத்து விடுவார். இன்னொரு மனிதர், பாவம் செய்த மனிதர், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத முறையில் வாழ்ந்த மனிதர், பாவங்களை அதிகமாக சம்பாதித்த மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளாத மனிதர். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இவரும் கியாமத்துடைய நாளையில் இவருடைய நன்மைகள் பாவங்கள் நிறுத்தாட்டப்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், யாருடைய பாவத்துடைய தட்டு கணத்தால் அதிகரிக்கிறதோ உடனே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். வந்து உலகத்து மக்களுக்கு, முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழவிருக்கிற மக்கள், அனைத்து மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு செய்வார்கள். என்ன தெரியுமா? இன்ன ஃபுலான் அப்ன ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், இந்த பிரதேசத்தில் வாழ்ந்தவர், இந்த நாட்டில் வாழ்ந்தவர், இந்த ஊரில் வாழ்ந்தவர், கத் ஹஃபத் மவாசீனுஹு, இவருடைய பாவத்துடைய தட்டு கணத்தால் அதிகரித்து விட்டது, இவர் பாவியாக மாறிவிட்டார். வஷக்க ஷிகாஅன் லா யஸ்அது பஅதஹு அபதா, இவர் கைசேதவாளியாக மாறிவிட்டார், யாராலும் இவரை காப்பாற்ற முடியாது. கண்ணியமானவர்களே, வலா யுஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, உலகத்தில் நண்பன் என்று சொல்லி வாழ்ந்திருப்பார்கள், அனைத்து விடயங்களுக்கும் ஒத்தாசையாக உதவியாக இருந்திருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நாளில் யாருக்கும் கண்ணியமானவர்களே, இப்பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை அழைப்பான், கூப்பிட்டு ஃபஅம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, இந்த மனிதனுடைய பட்டோலையை அல்லாஹ் இடது கையால் கொடுப்பான். கைசேதம். கண்ணியமானவர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்துடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறையில் கழிக்கவில்லை, பாவத்தில் கழித்தார், வீணான விடயங்களில் கழித்தார். அல்லாஹ் பட்டோலையை இடது கையால் கொடுப்பான். فأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا, முதலாவது சொல்லுவார், என்ன தெரியுமா, இந்த பட்டோலை எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாமே, இந்த பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாமே. வலம் அத்ரி மா ஹிசாபியா, இப்படிப்பட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படும், இப்படி ஒரு கியாமத்துடைய நாள் வரும் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் என்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி, என்னுடைய மனைவிக்காக வேண்டிய காலத்தை கழித்தேன், வியாபாரம் செய்தேன், தொழில் செய்தேன். வலம் அத்ரி மா ஹிசாபியா. கண்ணியமானவர்களே, யா லைதஹா கானத்தில் காதியா, என்னுடைய முடிவு இவ்வளவு ஒரு மோசமான முடிவாக மாறிவிட்டது. நான் சம்பாதித்த சம்பாத்தியங்கள், பொருளாதாரங்கள், வாகனங்கள், வீடுகள் எதுவுமே எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லையே, நான் கொடுத்த சதகாக்கள் எதுவுமே எனக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை என்று அந்த கியாமத்துடைய நாளையில் அவர் கதறுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உடனே மலக்குமார்களை அழைப்பாத்துக்கு இழுத்து செல்லுங்கள், தும்மல் ஜஹீம ஸல்லூ, நரகத்துக்கு கொண்டு போகுங்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இப்பொழுது இந்த பாவியை நரகத்துக்கு மலக்குமார்கள் இழுத்து கொண்டு போவார்கள். போகக்கூடிய நேரத்தில் நரகத்துடைய வாசலிலே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இந்த நரகவாசியை பார்த்து கேட்பார்கள், فقال لهم خازنها ألم يأتكم نذير, உலகத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வரலையா,
உபதேசம் செய்யக்கூடிய மக்கள் உங்களிடத்தில் வரலையா? பெரியார்களே, சகோதரர்களே, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள். அதற்கு இந்த மனிதர் ஒரே ஒரு பதிலை தான் சொல்லுவார். என்ன தெரியுமா? قالوا بلى قد جاءنا نذير, நிச்சயமாக சத்தியமாக வந்தார்கள். فكذبنا, நாங்கள் அவர்களுடைய பேச்சுகளை பொய்ப்பித்தோம். وقلنا ما نزل الله من شيء. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, இதனால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய நிலைமை, அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது இந்த நரகவாசியை நரகத்துக்குள்ளால் போடுவான். போடக்கூடிய நேரத்தில் யாராக இருந்தாலும் உலகத்துடைய நெருப்பை எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு பயங்கரமான நெருப்பை எங்களால் எவ்வாறு தாங்க முடியும்? எங்களுடைய உடம்பு எவ்வாறு தாங்கும்? கண்ணியமானவர்களே, இப்பொழுது இந்த மனிதர் நரகத்துக்கு உள்ளால் போடப்பட்ட பின்னால் வேதனை தாங்க முடியாமல் குல்லமா அராது ஐயஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா. கண்ணியமானவர்களே, அந்த நெருப்புடைய வேதனை தாங்க முடியாமல் நரகத்துடைய வாசலுக்கு ஓடி வருவார். நரகத்துடைய வாசலுக்கு ஓடி வருவார். ஓடி வர வர கண்ணியமானவர்களே, அவருக்கு புதிய உடல்கள் கொடுக்கப்பட்டு நரகத்தின் பக்கம் அவரை திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்